நீ சிவபெருமானிடம் மனசார பிரார்த்தனை பண்ணிருக்கியா? ஆனா இன்னும் அது நிறைவேறலையா? ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பாரு. சிவன் உண்மையாவே உன் பிரார்த்தனையை கேட்கலையா? அல்லது அவர் வேற மாதிரி பதில் கொடுக்கிறாரா? உண்மை என்னன்னா, சிவபெருமான் ஒருபோதும் உன் பிரார்த்தனையை மறுக்க மாட்டார். ஆனா அவர் தரும் பதில் நீ எதிர்பார்ப்பது மாதிரி இருக்காது. சில நேரம் அவர் அமைதியாக இருப்பார். அந்த அமைதி அவர் கேட்கலன்னு அர்த்தம் இல்ல. அது உன் நம்பிக்கையை சோதிக்கிற நேரம். நீ ஓம் நம சிவாயன்னு சொல்லும் ஒவ்வொரு முறையும் அவர் உன்னை கவனிக்கிறார். ஆனா ஏன் உடனே பதில் கிடைக்கல? ஏன்னா அவருக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங் இருக்கு. நமக்கு இன்று வேண்டியது அவருக்கு நாளை தர வேண்டியது. நீ ரெடி இல்லாத நேரத்தில் கிடைத்தால் அது உன்னை காயப்படுத்தும். அதனாலதான் சில பிரார்த்தனைகள் தாமதமாகிறது. நீ கேட்கிற சில விஷயங்கள் உனக்கு நல்லதா தோணும். ஆனா அது உன் வாழ்க்கையை கெடுக்கக்கூடும். அதனால சிவன் அதை தடுக்கிறார். நீ ஏன் கிடைக்கலன்னு கேட்கிறாய். ஆனா நீ காப்பாத்தப்பட்டாய். சில நேரம் சிவன் உடனே தரமாட்டார். ஏன்னா அவர் உன்னை அதற்காக உருவாக்குறார். உன் பொறுமை, உன் வலிமை, உன் மனசு இவையெல்லாம் வளரணும். அதனாலதான் பெயின், ஸ்ட்ரகிள், டிலே. இது பனிஷ்மெண்ட் இல்ல, இது பிரிப்பரேஷன். நீ ஒரு சிறிய ஆசை கேட்கிறாய். ஆனா சிவன் உனக்காக பெரிய வாழ்க்கையை தயார் பண்ணுறார். ஒரு கதவு மூடினால் அவர் 10 கதவு திறப்பார். ஆனா சரியான நேரத்தில் மட்டும். சில நேரம் அவர் பதில் சொல்ல மாட்டார். அது நோ இல்ல, அது வெயிட். அந்த வெயிட் தான் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ அழுத பிரார்த்தனை ஒவ்வொன்றும் சிவனுக்கு தெரியும். நீ சொல்லாமலே கூட உன் வலி அவருக்கு புரியும். அவர் தாமதிப்பார். ஆனா உன்னை ஒருபோதும் விட்டு போக மாட்டார். அதனால இனிமேல் எனக்கு இது கொடுன்னு கேட்காத. சிவா, எனக்கு நல்லது என்னவோ அதையே தான்னு சொல்லு. நம்பிக்கை வை. சிவன் தாமதிப்பார். ஆனா ஒருபோதும் தவற மாட்டார். ஓம் நம சிவாய.